ஹலோ ஹலோ, நான் தான் சஞ்சய் பேசுறேன். ஞாபகம் இருக்கா? நான் அப்புறமா பேசுறேன். கட் பண்ணிட்டா. உங்ககிட்ட போன் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ஓஹோ, அப்படியா? அது சரி, தங்கம்மா இப்போ பூரணமா குணமாயிட்டாங்களா? ஆமா, அண்ணா ஒரே ஒரு வேதனை இன்னும் அவங்க மனசு அரிச்சுட்டே இருக்கு. புரியுது. உத்தரவு தானே சொல்றீங்க? ஆமா, அவளுக்கு எங்க விருப்பமோ அங்கேயே இருந்துக்கிட்டோம். ஆனா அம்மாவை பார்க்கவாது வீட்டு பக்கம் வரலாம்ல. நீங்க சொல்றதும் சரிதான். சக்தி, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஊருக்கு போயிட்டு வாங்க. மத்த எதுவா இருந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணுங்க. சரி. இதமா தண்ணி போட்டு. துளசி ஊர்லாம் இறங்க இறங்க. நான் வரேன். பாய் சக்தி. வரேன் தாத்தா. சரிம்மா சரிம்மா, பாத்துப்பா, ஜாக்கிரதை. போலாம், ரைட். ஐயோ சக்தி, என்ன என்ன தம்பி? இது வந்து மீன் குழம்பு. சக்தி, வண்டி நிறுத்துங்க. ஸ்டாப். சக்தி, வண்டி நிறுத்துங்க. ஹலோ சக்தி, சக்தி, இத மறந்துட்டு போறீங்க. வண்டி நிறுத்துங்க. ஹோல்ட் ஆன். டிரைவர், கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களேன். ஹோல்ட் ஆன். சக்தி, இத மறந்துட்டு கிளம்பிட்டீங்க. தேங்க்ஸ். பத்திரமா போயிட்டு வாங்க. பாய் சக்தி. போலாம், ரைட். கோமா இருக்க போல இருக்கு. பொண்ணு பாக்குறேன்னு போயிட்டு நம்ம வீட்டுல இருக்கவங்க அடிச்ச கூத்த சமாதானப்படுத்தணும்டா சஞ்சய், சமாதானப்படுத்தணும். வணக்கம். வாங்கம்மா. வணக்கம். வந்த வேலையை விட்டுட்டு அங்க என்ன பாத்துட்டு இருக்க? இங்க இங்க எவ்வளவு நகைங்க. இங்க நம்ம கிட்ட இருக்கிற மொத்த பணத்துக்கு இங்க இருக்கிற நகைகளை வாங்கிடலாமா? வீட்டுல தெரிஞ்சா செருப்பால் அடிப்பாங்க. இதோ பாரு, நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன், உங்ககிட்ட எந்த நகை இல்லையோ அந்த நகை மட்டும் வாங்க. வீணா வெட்டி பந்தாக்காக எல்லா நகையும் வாங்கணும்னு நினைக்காத. எப்ப பார்த்தாலும் தொண பேசிட்டே இருக்காதீங்க. நான் என்ன அந்த தேன்மொழி மாதிரி ஒண்ணு இல்லாத வீட்டுல இருந்து வந்தவளா? இல்ல எனக்கு புள்ள குட்டி தான் இல்லையா? அதனால கையில காசு இருக்கிறப்பவே நகை நட்டு வாங்கி வைக்கிறதாங்க புத்திசாலித்தனம். வாய் இருக்குன்னு எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. நமக்கு இருக்கிறது பொட்ட பிள்ளைங்க இல்ல, ரெண்டும் ஆம்பளை பசங்க. அத மறந்துடாத. நான் என் மருமகளுங்களுக்காக வாங்குறேன். என்னது? யாரு? நீயா? உன் மருமகளுக்காக? அவங்க கொண்டு வர்றது நீ புடுங்காம இருந்தா சரி. என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது? ஆமாண்டி, உன் முகத்தை பார்த்தா அந்த மாதிரிதான் தெரியுது. எது தேவையோ அதை மட்டும் வாங்க. வா. ஐயா வணக்கம். என் பேரு சுகந்தி. நாங்க பெரிய அமௌண்ட்டுக்கு நகை வாங்க போறோம். பார்த்து போட்டு கொடுங்க. சரிம்மா, பாத்து பண்ணிடலாம். தேங்க்ஸ். என்ன புது டிசைன்ஸா இருக்கு. உட்காருங்க சார். வாங்க மேடம், உட்காருங்க. என்ன நகை வேணும்னு சொன்னீங்கன்னா டிசைனா காட்ட சொல்றேன். கம்மல், வளையல், நெக்லஸ் எல்லா வெரைட்டியும் வாங்க தான் போறோம். சுகந்தி, சும்மா இருங்க. நீங்க காட்டுங்க. ரொம்ப சந்தோஷமா. தம்பி இங்க வாப்பா. சார், சாருக்கும் மேடத்துக்கும் காஃபியா கூல் ட்ரிங்க்ஸான்னு கேட்டு வாங்கிட்டு வா. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இப்பதான் வரும்போது கூல் ட்ரிங்க் குடிச்சிட்டு வரோம். சும்மா இருங்க. லட்சக்கணக்குல நகை வாங்க போறோம். உங்களுக்கு இந்த செலவு கூட வைக்கலனா எப்படி? எங்களுக்கு காஃபி டீ எல்லாம் வேணாங்க. சில்லுன்னு பாதாம் மில்க் இருந்தா போதும். தம்பி நல்ல கடையா பார்த்து சில்லுன்னு பாதாம் மில்க் வாங்கிட்டு வா. சரிங்க.
எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? கழுத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அந்த ஹாரம் எடுங்க. அம்மா அந்த ஆரத்தை எடுமா. இங்க நல்லா இருக்குல்ல? உங்க பேர் என்ன? கஸ்தூரி மேடம். கஸ்தூரி, அந்த ஆரம் எடு. அதுவும் எடுமா. இதுவும் நல்லா இருக்குல்லங்க? இது எத்தனை பவுன்? இது 5.25 பவுனுமா. 5 பவுனா? இது போட்டா அவ்வளவா எடுப்பா இருக்காது. நீங்க ஒரு 8-10 பவுன்ல காமிங்க. இருங்க சுகந்தி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? 8-10 பவுனுனா அதே கிட்டத்தட்ட 2 லட்சம் மேல ஆயிடுமே. என்னங்க பண்றது? அவ்வளவு நகை போட்டாதான் என் கழுத்துக்கு எடுப்பா இருக்கும். இந்த கடையில வேற செய்கூலி ஃப்ரீங்க. ஏண்டி, செய்கூலி மட்டும்தான் ஃப்ரீங்க, தங்கம் ஃப்ரீ கிடையாது. அம்மா இந்த ஆரத்தை பாருங்க. இத போட்டா உங்களுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். பாருங்கம்மா. ஐயோ, இது ரொம்ப வெயிட்டா இருக்கே. சுகந்தி, இதெல்லாம் போட்டுக்கிட்டு உன்னால நடக்க முடியுமா? நடக்க போறது நான். அத நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க காசு கொடுக்கற வேலையை மட்டும் பாருங்க. இது எத்தனை பவுனுன்னு சொன்னீங்க? 12.5 பவுனுங்க. 12.5 பவுனா? அதை எடுங்க. இந்த ஆரமா 2,30,000 வருது. இல்ல சார், 12% வேஸ்டேஜ். அது செயின் தானே? அதெல்லாம் ஃப்ரீன்னு சொன்னீங்கல்ல? செய்கூலி மட்டும்தான் ஃப்ரீ, சேதாரம் உண்டு. மத்த கடையில 16% வேஸ்டேஜ் போடுறாங்க. நம்ம கடையில 12% வேஸ்டேஜ் மட்டும்தான். அப்படி பார்த்தா உங்களுக்கு 2.25 லட்சம் தான் வருது. ஐயோ, இங்க நகை கடைக்கு வந்தா கணக்கெல்லாம் பாக்காதீங்க. இந்த ஆரம் போட்டா எனக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஏண்டி, இந்த ஆரம் மட்டுமே 3 லட்சம் ரூபாய் கிட்ட வருது. இதுக்கே இப்படி அழுதா இப்படி? இந்த ஆரம் வாங்கினா ஒரே ஒரு டிராவல் பேக் மட்டும் தாங்க கொடுப்பாங்க. அதே வளையல் வாங்கினா 2 ஹேண்ட் பேக் கொடுப்பாங்க. கம்மல் வாங்கினா குட்டி பர்ஸ் கொடுப்பாங்க. நீங்க நகை வாங்க வந்தியா இல்லனா ஒரு சைஸ்ல பேக் வாங்க வந்தியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வீட்டுக்கு போகும்போது ஒரு டிராவல் பேக், 2 ஹேண்ட் பேக், 3 குட்டி பர்ஸ் இதெல்லாம் என்கிட்ட இருக்கணும். அடுத்தது வளையல் பார்க்க போறேன். சார், அது என்னமோ சில்லுன்னு பாதாம் மில்க் கொண்டு வர சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க. இல்லனா மைக் வந்து விழுந்துருவேன். தம்பி சீக்கிரமாப்பா. வந்துருச்சா? நகைங்களை பத்திலாம் ஆம்பளைங்களுக்கு எங்க இருந்து தெரிய போகுது? நீங்க எல்லா ஆர்த்தி எடுத்து கீழே வைங்க. சரிங்க மேடம். அதையும் எடுங்க. அந்த செயின் எடுங்க. எங்க இந்த தோட பாத்தீங்களா? அதை எடுங்க. அந்த டிசைன் எடுங்க. எங்க மாடல் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கிறதுனால தானே வாங்கியிருக்கேன். வெய், உள்ள வை. டிரைவர், வண்டி நிறுத்துங்க. ஏய், இப்ப எதுக்காக வண்டி நிறுத்த சொல்ற? எங்க பசங்களுக்கு ஸ்வீட் கடையில ஹல்வா வாங்கிக்கலாங்க. அந்த ஸ்வீட் கடை கிட்ட நிறுத்துங்க. இங்க ஓரமா நிறுத்து. வா. எங்க நீங்க முன்னாடி போயிட்டுங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. போங்க. என்னடி இது? நான் கடைக்கு வரதுக்குள்ள நீ எல்லா நகையும் எடுத்து மாட்டிக்கிட்டியா? நீ படிச்சவ தானே? ஏன் இப்படி பட்டிக்காடு மாதிரி மொத்த நகையும் மாட்டிக்கிட்டு ஊர்வலம் வர? இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க.
படிச்சவ படிக்காதவன்னு வித்தியாசம் இல்லாம எல்லா பொம்பளைங்களுக்கும் இருக்கிற வீக்னஸ் தான் இது. எது இப்படி ஊருக்கு காட்டுறதுக்காக நகை போடுறதா? நிச்சயமா நாங்க நகை வாங்குறதே நாங்க மாட்டிக்கிட்டு கண்ணாடியில அழகு பாக்குறதுக்கு இல்ல, மத்தவங்க கண்ணுல இருந்து வர புகைய பாக்குறதுக்கு தான். அது உங்க அப்பா காசுல நகை வாங்கி இருக்கணும். இப்படி செகண்ட் யூனிட் போடுறேன்னு சொல்லி ஏமாத்தி எங்க அப்பா காசுல நகை வாங்கிருக்க கூடாது. ஐயோ என்ன ஐயோன்ற? வாங்கின நகை பத்தலையா இல்ல ஏதாவது காணாம போச்சா? இல்லங்க, அந்த வைர நெக்லஸ் வாங்கியிருந்தோம்ல அத போட்டுக்கல, மிஸ் பண்ணிட்டேன். அதையும் போட்டுட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஒரு நிமிஷம் இருங்க, தள்ளுங்க தள்ளுங்க. எங்க இந்த நகைங்களோட ஒரு வைர நெக்லஸ் போட்டிருந்தா சூப்பரா இருந்திருக்கும்ல. ரொம்ப சூப்பரா இருக்குமா? பாத்தீங்களா பாத்தீங்களா, அவர் இந்த நகைங்களை பார்த்து அப்படியே திகைச்சு போயிட்டாரு. இது நமக்கு தானங்க பெருமை. பாருங்க எல்லாரும் என்னையே தான் பாத்துட்டு இருக்காங்க. ஏய் லூசு, எரும மாடு நகை போட்டுக்கிட்டு போனா கூட எல்லாரும் பாப்பாங்க. அப்ப நீங்க மாடு மேய்க்கிறவரா? எல்லாம் எங்க அம்மாவை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அழகான பசுமாட்டை உங்களுக்கு கட்டி வச்சதை விட ஒரு பன்னிய கட்டி வச்சிருக்கலாம். நீங்க தான் நல்ல பன்னிய மேய்க்கிறவராச்சே. ஆமா, அது இப்ப ரொம்ப முக்கியம். வா. எங்க 1 கிலோ அல்வா. இல்ல இல்ல 2 கிலோ அல்வா. வீட்டுல நிறைய கூட்டம் இருக்கு. அப்புறம் இந்த மைசூர் பாக்கு 1 கிலோ பேக் பண்ணுங்க. லட்டு 1 கிலோ பேக் பண்ணிடுங்க. சரிங்க மேடம். அப்புறம் ரங்கண்ண மிக்ஸி. இங்க வா. வாடி. என்னாச்சு? அங்க பாரு, ரங்கண்ண மாதிரி தெரியுது. ஐயோ என்ன பண்றது? நகை போட்டுட்டு வந்திருக்கேனே, இதோட ரங்கண்ண கண்ணுல பட்டே நான் செத்தேன். ஐயோ என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அது ரங்கண்ணனா இல்லையான்னு பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்துருங்க. போங்க போங்க. ஐயோ என்ன? நான் அங்க போய் அவரை பார்த்தேனா ஒரு கப் காஃபி குடிப்போன்னு உள்ள வந்து உன்னையும் உன் கழுத்துல இருக்கிற நகை எல்லாத்தையும் பார்த்தாருனா அப்புறம் நான் மாட்டிக்குவேன். ஐயோ என்னங்க பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம். நீ இப்படி உன் சேலை முந்தானி எடுத்து முக்காடு போட்டுக்கோ. நான் என் கர்ச்சீஃப் எடுத்து தலையில போட்டுக்கிறேன். இப்படியே நைஸா நம்ம யாரும் தெரியாம கார்ல ஏறிக்கலாம். வா. என்னங்க ஹல்வா? ஏற்கனவே எனக்கு ஹல்வா கொடுத்துட்டேல்ல, மறுபடியும் எதுக்கு ஹல்வா? ஐயோ இல்லங்க, இருட்டு கடை ஹல்வா வாங்கிட்டு வரேன் அத்தை கிட்ட சொல்லிருந்தேன். அட்லீஸ்ட் ரோட்டு கடை ஹல்வா வந்து வாங்கிட்டு போவேனாமா? இப்ப அதெல்லாம் வேண்டாம், சீக்கிரம் போலாம். வா. ஐயோ ரெடியா இருக்கு. சீக்கிரம் கொடுங்க. இந்தாங்க மேடம். எங்க பில் பே பண்ணுங்க. அங்க முன்னால. இந்த ரங்கண்ண தலையில இடி விழ. அண்ணே அண்ணே பசிக்குது அண்ணே. அண்ணே வந்துட்டேன். உள்ள என்ன பண்றீங்க? உங்களுக்கு நான் இலக்காரமா போயிட்டேனா? என்ன தம்பி ஏன் இப்படி சொல்றீங்க? இந்த வீட்லயே இருக்கிற உருப்படியான மனுஷர் நீங்க மட்டும்தான். சொந்தமா வேலைக்கு போய் உழைச்சிட்டு வந்து சாப்பாடு கேக்குறீங்க. உங்களுக்கு பரிமாறாம வேற யாருக்கு நான் பரிமாற போறேன்? அது ஆனாலும் இன்னைக்கு சவுண்ட் கொஞ்சம் ஓவரா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்கிறீங்க? அப்படி தாங்கற. அது ஒண்ணு இல்ல, நீங்க சொன்னீங்களே அந்த உழைச்சு சாப்பிடுறதுன்னு, ஒருவேளை அதனால வந்து சவுண்டா இருக்குமோ? அப்படி சொல்ல முடியாது. நீங்க உழைக்க ஆரம்பிச்சுதான் 4-5 நாள் ஆகுதே, அப்ப இந்த சவுண்ட் இல்லையே. அது மட்டும் இல்ல, கையில 4 காசு பொருளையே தவிர நீங்க ஒண்ணு வெட்டி ஆபீசர் இல்லையே. 4 பேருக்கு நல்லது செய்ய நீங்க சுறுசுறுப்பா ஓடிட்டு தானே இருந்தீங்க. அப்பெல்லாம் இல்லாத தாளம் இப்ப இப்படி வந்தது, இப்ப இப்படி வந்தது. ஓ அதுவா? எத்தனை நாளைக்கு மௌனமா இருக்கிறதுனே? சொத்த பிரிச்சுருங்கன்னு கேட்டேன்ல, அந்த திமிர்ல வந்த தாளமா இருக்குமோ? அப்படியும் தெரியலையே. அட போங்க, நீ சும்மா வெறுப்பேத்தாம என்ன சாப்பிட விடுங்க. உங்களுக்கு அந்த சக்தியே பரவாயில்ல. தப்ப திருத்திக்கிட்டா பாராட்டுவா. ஆய்த்தல கிடைச்சுமா அப்படி போடு கும்மா. விஷயம் தானா வெளியில வந்துருச்சுல்ல. ஓஹோ, இந்த சவுண்ட் தாளம் எல்லாம் அந்த சக்திக்காக தானா? ஐயோ அண்ணி, இப்படிலாம் சத்தம் போட்டு புதுசா முளைச்ச செடியில சுடு தண்ணியே ஊத்திராதீங்க. ஐ, அப்போ செடி முளைச்சிருச்சா? இங்க முளைச்சு என்ன பிரயோஜனம்? அங்க முளைக்கணுமே. ஓ அக்கா, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். உத்தரா,
கொஞ்சம் இப்படி உட்காருங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன தம்பி, உத்தராவை போய் வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு, உத்தரா உங்களை விட வயசுல சின்னவ தானே, வா போனே கூப்பிடுங்க. ஆனா புடிவாதத்துல ரொம்ப உச்சில போய் நிக்கிறாங்க. நீங்க உட்காருங்க உத்தரா. பரவாயில்ல, சொல்லுங்க என்ன விஷயம். உங்க அம்மா ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பி உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அம்மாவை போய் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? சொல்லுங்க உத்தரா. அப்பா மேல கோவம், அத ஒத்துக்கிறேன். ஆனா அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? அது அவங்க கிட்டே கேளுங்க. என்ன போய் சொல்லி ஏமாத்தி ஹாஸ்பிடல் கூட்டு போனது தப்பு இல்லையா? நல்ல கேளு உத்தரா. அண்ணா, ஏன் இப்படி பேசுற? அவங்களே திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி முடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. நம்ம ரமாமணிக்கு இருக்கிற விவரம் கூட உத்தராவுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ணா, இன்னைக்கு உன் கச்சேரிக்கு வர ஆள் கிடைக்கலையா? தேவையில்லாம எதுக்கு என்ன படிச்சு இருக்கிற? பாத்தீங்களா உத்தரா, எப்பேற்பட்ட கூட்டத்துல நீங்க வந்து மாட்டிருக்கீங்கன்னு. நிஜமாவே உங்களுக்கு மனுஷங்களை புரியலையா, இல்ல புரிஞ்சுக்க மறுக்கிறீங்களா? சக்தி உங்களை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான்னு குத்தம் சொல்றீங்களே. கூட்டிட்டு போய் உங்க சொத்தைய எழுதி வாங்கினா இல்லையே, உங்க அம்மா உயிரை தானே காப்பாத்துனா. அத கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? ஐயோ, இவன் போற போக்கே சரியில்லையே. ஏண்டி, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இவனை உட்கார வச்சு சோறு போடாதேன்னு. இவனுக்கெல்லாம் பார்சல் சர்வீஸ் தான் கரெக்ட். இல்லனா இந்த மாதிரி உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏங்க, அவர் நல்லதானே சொல்றாரு, கேட்டா குறைஞ்சா போயிடுவீங்க. இவன் பேச்ச கேட்டா இருக்கிற சொத்தெல்லாம் அநாத ஆஸ்பத்திரிக்கு எழுதி வச்சுட்டு நாம தட்டேந்து வெட்டிதான். அண்ணா அண்ணா, நீ சொல்றது 100% உண்மை. ஒரு நாள் இப்படிதான் என்ன கூட உட்கார வச்சு இந்த சாக் பீஸா சாக்ரட்டிஸ், இந்த சாக்ரட்டிஸ் இப்படி சொன்னாரு, வள்ளுவர் இப்படி சொன்னாருன்னு என்னென்னமோ சொல்லுச்சு. அவங்க எல்லாம் சொல்றது இருக்கட்டும், இப்ப நீ என்ன சொல்றேன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னா? அதுக்கு அண்ணன் சொல்லுது, நீ உடம்பு வலிஞ்சு வேலை செஞ்சு அப்புறம் தான் சாப்பிடணும் ரமாமணின்னு சொல்லுது. நீயே சொல்லுனா, வேலை செஞ்சு சாப்பிடுற உடம்பா இது? அதுக்குதான் இவன் சாக்ரட்டிஸையும் திருவள்ளுவரையும் கூப்பிட்டானா. இன்னைக்கு யார கூட போறானோ? உத்தரா நில்லுங்க. நான் சொல்ல வேண்டியது இன்னும் இருக்கு. இவங்கெல்லாம் கேலி பண்ணாலும் சொல்ல வந்ததை நான் சொல்லிடுறேன். ஒரு தடவை நபிகள் கிட்ட கடவுளுக்கு அப்புறமா மனுஷங்கள்ல யாரையாவது வணங்குறதா இருந்தா அதுக்கு தகுதியானவர் யாருன்னு ஒருத்தர் கேட்டாரா. அதுக்கு நபிகள் நாயகம் சொன்னாரா, உன் அம்மாவுக்கு தான் அந்த தகுதி இருக்குன்னு. சரி, அதுக்கு அடுத்தபடியா யாருக்குன்னு கேட்டாரா. அதுவும் அம்மாவுக்கு தான் சொன்னாரா. அதுக்கு அடுத்தது அம்மாவுக்கு தான் சொன்னாரா. அம்மாவுக்கு அப்புறமா தான் அப்பான்னு சொன்னாரா. இப்ப உங்களுக்கு புரியுதா? நானும் என் அம்மாவும் என்னத்தால வெவ்வேறு துருவங்களா இருந்தாலும் இன்னும் நான் ஏன் இந்த வீட்டை விட்டு போகாம இங்கே இருக்கேன்னு என் அம்மா மேல இருக்கிற பாசம். உலகத்துல ரொம்ப முக்கியமானவங்க அம்மா தான். நீங்க உங்க அம்மாவை போய் பாருங்க. அம்மா, என் புள்ள அறிவுபூர்வமா பேசுறியப்பா. இவ்வளவு பேசுற நீ இந்த அம்மாவை புரிஞ்சுக்கலையே. நான் என்னமோ என் விருப்பப்படிதான் அதிகாரம் ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. உண்மை அது இல்ல துறப்பாண்டி. என் முதுகுல யாரோ ஏத்தி வச்ச சிலுவை. நானே அதை கீழே இறக்கி வைக்கணும்னா கூட அது முடியாது. குடும்பம், புருஷன், குழந்தைங்க, சமயக்கட்டுன்னு இருக்க வேண்டிய என்ன ரத்தத்தை பார்க்க வச்சு வம்சத்துக்காக சவால் விட வச்சது அந்த அண்ணாச்சிதான். அந்த நிமிஷத்துல இருந்துதான் இந்த அதிகாரம், ஆர்ப்பாட்டம், இறுக்கம், இருமாப்பு எல்லாமே ஆரம்பிச்சது. இது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன்னு வச்சுக்க, அடுத்த நிமிஷமே இந்த சாம்ராஜ்யமே இல்லாம போயிடும். உங்க அப்பாவுக்கு சம்சாரமா, உங்க எல்லாருக்கும் அம்மாவை மட்டுமா? கொஞ்ச நாளைக்கு நான் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இருந்தேன்னா இப்ப இருக்கிற சொத்து பத்து, பாரம்பரியம் எல்லாமே உங்க அப்பாவோட அரசியல்லையும் அந்த அண்ணாச்சியோட வன்மத்திலையும்
அழிஞ்சு போயிடும். அதனாலதான் எனக்கு நானே வேலையை போட்டுக்கிட்டு தனியா இருக்கேன். அழகுதுரை இறந்தப்போ நீங்க எல்லாரும் எவ்வளவோ அழுதிங்க. அதுல நான் பாதி கூட அழலையப்பா. ஏன் தெரியுமா? நான் அழுதேன்னா எங்க நீங்க எல்லாரும் கலங்கி போயிடுங்களோன்னு என் துக்கம் எல்லாத்தையும் நான் என் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டேன். இப்ப உனக்கு என்னப்பா வேணும்? உத்தரா போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரணும், அவ்வளவுதானே? ராஜோதர, அம்மா, சின்ன பொண்ணுக்கு மருந்து நாளைக்கு தானப்பா வாங்க போகணும். ஆமாம்மா. நீ போகும்போது உன் கூட உத்தராவையும் கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போய் அவ அம்மாவை பார்க்க வச்சு கூட்டிட்டு வா. சரிம்மா. இப்ப சந்தோஷமாப்பா? நீதான் என்ன சந்தோஷப்படுத்த மாட்டேங்கிற, நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். ஒரு அப்பா வேணா பிள்ளைங்களோட அந்தஸ்து பணத்தை வச்சு பேதம் பார்க்கலாம். ஆனா அம்மாவுக்கு அப்படி இல்லப்பா. 4 பிள்ளைங்களுமே அவளுக்கு சமந்தான். அதனாலதான் நீ என்ன குதர்க்கமா பேசினாலும் நான் உன்னை சமமா தான் நினைக்கிறேன். ஏன்னா நீயும் என் வயித்துல பிறந்தவன் தானே.